நம்ம சொந்தத்தில் ஒருத்தருக்கோ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தருக்கோ குழந்த பிறந்தா வெரி ஹாப்பி ஒகேஷன். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான தருணம். பட் உடனே ஓடி போய் நம்மளோட ஹாப்பினஸ்ஸை அவங்களோட ஷேர் பண்ணணுங்கிறது தான் எல்லாரோடைய ஆசையும். ஸோ பட் வாட் ஷுட் பி ரியலி டூ இஸ், குழந்தையோட பாண்டிங் டைம், அந்த பெண்ணுக்குமே அந்த குழந்தை புதுசு, அந்த பிரசவம் புதுசு. கும்பலாக போகும்போது குழந்தைங்களையும் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க ஆசையாக கூட்டிகிட்டு வந்து அந்த நியூ பார்ன் பேபியை காமிக்கிறோம். பட் தென் இட்ஸ் ஈஸி ஃபார் த சில்ட்ரன் டு அக்வயர் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல். நம்ம சொந்தத்தில் ஒருத்தருக்கோ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தருக்கோ குழந்த பிறந்தா வெரி ஹாப்பி ஒகேஷன். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான தருணம். பட் உடனே ஓடி போய் நம்மளோட ஹாப்பினஸ்ஸை அவங்களோட ஷேர் பண்ணணுங்கிறது தான் எல்லாரோடைய ஆசையும். ஸோ பட் வாட் ஷுட் பி ரியலி டூ இஸ் நாட் டு க்ரௌட் த ஹாஸ்பிட்டல். ஸோ ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா உடனே ஓடி போய் கும்பலாக அந்த பெண் பக்கத்துலேயோ அந்த குழந்தை பக்கத்துலேயோ கும்பலாக நிற்கிறதுங்கிறது இட்ஸ் சம்திங் விச் வி ஷுட் திங்க் ஆஃப் அவாய்டிங். இது எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குழந்தை அந்த பொண்ணு அப்போ தான் வந்து பிரசவிச்சிருக்காங்க. ஸோ குட் பி எ சி செக்ஷன், குட் பி எ நார்மல் டெலிவரி. எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரெஸ்டிங் டைம், ஸ்லீப்பிங் டைம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த டைமே கொடுக்காம நம்ம எல்லாரும் அந்த ரூம்குள்ளே உட்காந்துருந்தோன்னா இட் வில் பி வெரி அன்கம்ஃபர்டபிள். அவங்களால உங்ககிட்ட சொல்ல முடியாது ஓப்பனாக, பட் தென் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி அன்கம்ஃபர்டபிள். இன்னொன்று, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், வெதர் ஷீ இஸ் கம்ஃபர்டபுள் டு மீட் எவ்ரிபடி வித் தட் ட்ரெஸ், வாட் ஷீ இஸ் வேரிங், இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். இன்னொன்று, குழந்தையோட பாண்டிங் டைம், அந்த பெண்ணுக்குமே அந்த குழந்தை புதுசு, அந்த பிரசவம் புதுசு, அந்த ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப்டர் த டெலிவரி இஸ் வெரி வெரி நியூ டு ஹர். இட் இஸ் வெரி பர்சனல். அந்த டைமில் அவங்களோட குழந்தையோட பாண்டிங் டைம், அந்த பாண்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற டைம். அந்த டைமில் நம்ம போய் எல்லாரும் நின்று குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிறது சம்திங் விச் வி ஷுட் திங்க் இன் அவாய்ட். இன்னொன்று, நம்மளோட கும்பலாக போகும்போது குழந்தைங்களையும் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க ஆசையாக கூட்டிகிட்டு வந்து அந்த நியூ பார்ன் பேபியை காமிக்கிறோம். பட் தென் இட்ஸ் ஈஸி ஃபார் த சில்ட்ரன் டு அக்வயர் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல். அட் த சேம் டைம் நம்ம கிட்டேருந்து அந்த நியூ பார்ன் சைல்டுக்கு சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியா போகிறதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி ஈஸி. அந்த குழந்தையோட இம்யூனிட்டி இஸ் அட் ஜீரோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். டே 1ல் இருக்க அந்த சைல்டில் வந்து நம்ம ஈஸியாக இன்ஃபெக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். த அதர் திங் இஸ் டேக்கிங் கிஃப்ட். அது காமனாக நம்ம ஊரில் பார்க்கணுன்னா ஹார்லிக்ஸ் பாட்டில், பூஸ்ட் பாட்டில், இதை தான் ரொம்ப காமனாக கிஃப்டாக கொடுக்குறோம். இதில் வந்து என்ன ஹெல்த் இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது. அதில் நிறைய சுகர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இதை நிஜமாக நம்ம கொடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு த பெஸ்ட் திங் யூ கேன் கிவ் தெம் இஸ் அ நைஸ் சூப்ஸ். அந்த மாதிரி வீட்டில் அவங்க ஹாஸ்பிட்டலில் கிடைக்காத ஒரு விஷயத்தை வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஒரு டேஸ்டி ஃபுட், ஹெல்தி ஃபுட்டை அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வில் பி சம்திங் விச் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தட் மதர் அண்ட் த சைல்டு. அண்ட் ஃபோர்த், லாக்டேஷன். இது வந்து அந்த குழந்தை வந்து ஃபீடிங் அந்த டைமில் தான் அவங்க கற்றுட்ருப்பாங்க. ஸோ எல்லோரும் கும்பலாக நின்று அதை ஃபீட் பண்ணுறதையும் நம்ம அஃபெக்ட் பண்ணாமல் கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்கணுங்கிறது எவ்ரிபடி ஷுட் கீப் இன் தியர் மைண்ட். ஃபிஃப்த் வில் பி அட்வைசஸ். ஸோ போன உடனே ஐயோ சி செக்ஷன் ஆகிடுச்சா, இதுதான் நான் அப்பயே சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா, இந்த டாக்டரை பார்த்ததுனால தான் இப்படி ஆகிடுச்சின்னு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்காம சி செக்ஷனோ நார்மல் டெலிவரியோ ஆல் தட் உமன் நீட்ஸ் இஸ் அ லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் அ பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. உங்களோட பர்த் ஸ்டோரி, அந்த காலத்தில் நான் இப்படிலாம் பண்ணேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு உங்களோட பர்த் ஸ்டோரியை சொல்லாமல் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். தட் இஸ் வாட் த மதர் வில் நீட், சம்மன் டு லிசன் டு வாட் ஷி வென்ட் த்ரூ. அதை நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ஃபிஃப்த் வில் பி கிவ் அஸ் some positive words, love and affection and care at that point of time, and please don't disturb her in the hospital. போய் பார்க்கணுமா, அவங்களோட டைம், அவங்களோட கம்ஃபர்டபுள் டைம் என்ன, எப்போ முழிச்சிட்ருப்பாங்க, எப்போ ஷீ இஸ் ரெடி டு see or meet people அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் போய் பார்க்குறது இஸ் very very important, even if you're very close to that person.